ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். மீட் யுவர் செல்ஃபோட தேர்ட் பார்ட்ல என்ன ஆக போகுது அப்படின்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட்ல யுவான் ஸ்கூல்ல அவமானப்பட்ட கதை ஊர் முழுக்க தெரிஞ்சு போயிட்டு யுவான் பயங்கரமா டென்ஷன் ஆயிருந்தான். அதோட தான் முடிஞ்சது. இந்த எபிசோட்ல யாவ் தம்பியை தேடி போறான். எல்லா இடத்துலயும் தேடி பாக்குறான். ஊர் முழுக்க யுவான் எங்கேயுமே கிடைக்கல. அதே மாதிரி போன் பண்ணாலும் போன் ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கு. யாவுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அசிங்கப்பட்டு வேற என்னாச்சும் பண்ணிக்க போறான் அப்படின்னு ஒரு பக்கம் யாவே பயந்து போயிடுறான். ஆனா இன்னொரு பக்கம் யுவான் இன்னொரு பையன் ஊர்க்கார பையன் கூட சேர்ந்து 2-3 பேர் புது வேற ஊர் பசங்களை பார்த்து எல்லாரும் ஹோட்டல்ல போயிட்டு மத்த பசங்க எல்லாம் பியர் குடிக்கிறாங்க. கையில யுவானும் கையில வச்சிட்டு இருக்கான் பியரை. ஆனா அண்ணன் திட்டுவானோ தெரிஞ்சா அப்படின்னு பயமா இருக்கு. குடிடா, உங்க அண்ணனா இங்க இருக்கான்னு கேட்க, இல்ல எனக்கு இன்னும் 18 வயசு ஆகல, சோ நான் குடிக்க கூடாது, நான் குடிக்க மாட்டேன் அப்படின்னு யுவான் சொல்லிக்கிட்டு இருக்கான். சரி ஓகே, உனக்கு நான் ஏதாவது கூல் ட்ரிங்க் வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு ஃப்ரெண்டும் சொல்லிட்டு, இப்ப நீ வந்துட்ட கிளம்பி உங்க வீட்டை விட்டு, இதுக்கு மேல சொந்த கால நீ உழைச்சு நிக்க போற, அப்புறம் உன்னை யாரும் உன் லைஃபை கண்ட்ரோலே பண்ண முடியாது, உன் லைஃப் கண்ட்ரோல் முழுக்க உன்னோட கையில தான் இருக்கும், ஓகே தானே அப்படின்னு சொல்ல, அது போதும் எனக்கு, என்னை யாரும் இது பண்ணு அது பண்ணுன்னு சொல்லக்கூடாது, நான் பெரிய ஆளாக போறேன் அப்படின்னு யுவானும் சொல்லிக்கிட்டு இருக்கான். இங்க இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டு ஆளாளுக்கு காசு ஷேர் கொடுக்குறாங்க. யுவான் நீ கொடுக்க வேண்டாம் அப்படின்னு இந்த பையன் சொல்றான். இல்ல குடுக்குறேன் அப்படின்னு யுவானும் சொல்லிடுறான். அதுவே நிறைய காசு ஆயிடுது. கொஞ்சம் காசு தான் மிச்சம் இருக்கு, சீக்கிரமா வேலைக்கு போய் சேரணும் அப்படின்னு யுவான் யோசிக்க ஆரம்பிக்கிறான். அந்த சீனியர் பையன் கூட்டு போறான். வாடா, நான் உன்னை பாத்துக்கிறேன், உங்க அண்ணன் கேட்டா நான் ஊர்ல பார்த்தா கூட உண்மையை சொல்ல மாட்டேன், நீ இந்த ஊர்லயே ஸ்டே பண்ணிடு அப்படின்னு சொல்ல, என் அண்ணன் மூஞ்சில நான் உழைச்சு பெரிய பணக்காரன் ஆயிட்டு அப்புறம் தான் முழிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு யுவானும் கூட போயிட்டு இருக்கான். 2 பேரும் சேர்ந்து பாட்டெல்லாம் பாடுறாங்க, வெற்றி கொடி கட்டு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த 2 பசங்களும் காமெடி பண்ணிட்டு இப்படியே போயிட்டு இருக்க. ஆனா நம்ம ஷூஹோ இருக்கால, அவளுக்கு தான் பயமா இருக்கு. யாவ போய் தடுத்து நிறுத்துறா. யாவ் சத்தியமா சொல்றேன், யுவானை பத்தி ஒரு வார்த்தை கூட நான் வெளியே சொல்லல, ஊர் முழுக்க அது எப்படி பரவச்சுன்னு நிஜமாவே எனக்கு தெரியாது, தூக்கத்துல எழுப்பி கேட்டிருந்தா கூட ஒரு பையன் அவமானப்படுற விஷயத்த நான் என்னைக்குமே சொல்ல மாட்டேன், இது என்ன ஆச்சு நிஜமாவே தெரியல அப்படின்னு சொல்ல, சரி ஓகே அப்படின்னு யாவ் சொல்றான். நீ ஓகே அப்படின்னு சொல்றதுதான் எனக்கு இன்னும் பயமா இருக்கு, அப்போ நீ என்ன சந்தேகப்படுறேன்னு தானே அர்த்தம், நான் நிஜமாவே சொல்லல அப்படின்னு ஷூஹோ சொல்றா. நான் தான் உன்னை சந்தேகப்படலன்னு சொல்லிட்டேனே, அப்புறம் என்ன உனக்கு பிரச்சனைன்னு கேட்க, ஆனா யுவான் காணாம போயிருக்கானே, நீ வேற கேஷுவலா இருக்க, உண்மை தெரிஞ்ச 2 பேர் தான், ஒண்ணு நீ இன்னொன்னு நான் சொல்லல அப்படின்னா அப்படின்னு ஷூஹோ சொல்ல ஆரம்பிக்க, யாவ் பாக்குறான். அடி பாவி, உன்னை சந்தேகப்பட மாட்டேன்னு சொன்னது ஒரு தப்பா, அதுக்கு என்னையே சந்தேகப்படுவியா அப்படின்னு கேட்க, இல்ல அப்படிலாம் இல்ல, யுவானை கண்டுபிடிக்கணும்ல, போன் பண்ணியா அப்படின்னு கேட்க, யாவ் சிரிக்க ஆரம்பிக்கிறான். இருந்தாலும் நீ ரொம்ப நல்ல பொண்ணுதான், அவனை பத்தி கவலைப்பட்டுட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யாவ் போறான். பக்கத்துல இருக்க சில பேரெல்லாம் கூட்டிட்டு, யுவான் எங்க போனான்னு ஏதாவது ஐடியா இருக்கா அப்படின்னு கேட்க ஆரம்பிக்கிறான். அதுல இந்த ஷியா இருக்கான்ல, அதான் ஷாங்காய்க்கு கிளம்ப போறான்ல இன்னும் கொஞ்ச நாள்ல, அந்த பையன் உட்காந்துட்டு இருக்கான். அவனுக்கு ஏதாவது தெரியுமா அப்படின்னா யாவ் போட்டு வாங்க பாக்குறான். இல்லன்னு எனக்கும் தெரியாது, யுவான் என்கிட்ட எதுவுமே சொல்லல, சொல்லியிருந்தா நான் கண்டிப்பா உங்ககிட்ட சொல்லியிருப்பேன் அப்படின்னு பேசிட்டு இருக்கான். இதுல அவனோட அக்கா அந்த ஷீஷி பாக்குறா. ஹோட்டல்ல கூட மேனேஜ் பண்ணிக்கிறாள் அந்த பொண்ணுதான். எப்படிரா, எப்படி தேட போற, என்ன பண்ண போற அப்படின்னு யாவ பாத்து கேட்க, என்ன பண்ணுவான், கையில காசு எடுத்துட்டு போயிருக்கான், அந்த காசு கரைச்சதும் தானாவே ஓடி வர போறான், இத பத்தி இதுக்கு மேல கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு யாவ அங்கிருந்து எல்லாரையும் கூட்டத்தை கலைச்சிட்டு போயிட்டு இருக்கான். இங்க இந்த லேடிஸ் எல்லாம் சேர்ந்துட்டு ஆன்லைன்ல பிசினஸ் பண்றாங்க. இந்த கிராமத்துல ஆரஞ்சு பழம் ரொம்ப நல்லா வளருமா, அந்த ஆரஞ்சு பழத்தெல்லாம் நெட்ல விற்பனைக்கு போட்டு அதை எடுத்து சேல் பண்றதா இங்க இருக்க பெரிய லேடிஸோட வேலை. பாரு, இந்த ஆரஞ்சு பழம் அழுகி போயிருக்குன்னு சொல்றாங்க, இது நம்ம அனுப்புன ஆரஞ்சா என்னன்னு கேட்க, அதை எப்படி கண்டுபிடிக்க முடியும், இவங்க எல்லாம் ரொம்ப பிரச்சனை பண்ணுவாங்க, எங்களுக்கு காசை திருப்பி செட்டில்மெண்ட் பண்ணிடலாம் அப்படின்னு ஷீஷி சொல்றா. வேற ஏதோ அழுகுன பழத்தை வேற எங்கேயோ வாங்கிட்டு நம்ம தலையில கட்ட பாக்குறாங்க. நமக்கு இதெல்லாம் தேவையான்னு சொல்லிட்டு அந்த லேடிஸும் காசை கொடுத்துட்டு இருக்காங்க. ஷீஷி போய் அந்த இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கா. அப்ப அங்க ஒரு லேடி இருக்காங்க. இவங்க பையன் தான் ஊருக்கு வெளியே போயிட்டு நிறைய திருட்டு வேலை எல்லாம் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு ஒரு பையனை பத்தி பேசிட்டு இருந்தாங்கல்ல, அந்த பையனோட அம்மா போல. எங்க ஷீஷி கிட்ட உன் தம்பி என்ன ஷாங்காய் போறேன்னு சுத்திட்டு இருக்கான், ஏற்கனவே நம்ம ஊரு பசங்க ஷாங்காய் போற அங்க போறேன்னு கெட்டு போனதெல்லாம் உங்க அதெல்லாம் அவனுக்கு தெரியாதா என்னன்னு கேட்க, அந்த லேடி ஒரு மாதிரி அப்செட் ஆயிடுறாங்க. ஷீஷி பாக்குறா, அதெல்லாம் பத்தி பேச வேண்டாங்கா, விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஷூஹோ அடுத்த நாள் அந்த ரெஸ்டாரண்ட்ல போயிட்டு உட்காந்து புக்கு படிச்சுட்டு இருக்கா. நானா பயங்கர பிஸியா இருக்கா. அவளுக்கு நிறைய ஆர்டர்ஸ் வந்துட்டே இருக்கு. உடனே ஷூஹோ பாக்குறா, நானா எங்கெங்க எதை சர்வ் பண்ணணும்னு சொல்லு, நான் பண்றேன் அப்படின்னு அந்த ஹோட்டல்ல இவ வேலை பாக்குற மாதிரி ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்கிறா. யாவ் வரான். ஏன்னா ஷூஹோ வேலை பார்த்துட்டு இருக்கான்னு கேட்க, நிறைய கஸ்டமர்ஸ் வந்துட்டாங்க, என்னால சமாளிக்க முடியல, சோ ஷூஹோ எனக்கு வாலண்டியரா ஹெல்ப் பண்றா அப்படின்னு சொல்ல, அப்படியா அப்படின்னு யாவ் அங்கிருந்து போயிடுறான். கொஞ்சம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா திரும்பி வரான். அப்பயும் ஷூஹோ வேலை பார்த்துட்டே இருக்கா.
அவங்க பாரு ஆர்டர் இன்னும் போல, அவங்க வச்சிருந்த தண்ணியை கூட குடிச்சு முடிச்சுட்டு அங்க பசிக்குது போல, ஏதாவது காம்ப்ளிமெண்டரியா கொடுக்கறதுக்கு இருக்கான்னு கேட்க குக்கீஸ் இருக்கு பாரு அத கூட நானா சொல்றா. ஷூஹோவும் அதே மாதிரி குக்கீஸ் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டு இதை காம்ப்ளிமெண்டரியா எடுத்துக்கோங்க, சாப்பாடு ரெடி ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்ல யாவ் மறுபடியும் பாக்குறான். இன்னும் ஜூஸ் எல்லாம் கூட போட ஆரம்பிச்சுட்ட, நீ வேலை பார்த்தல, அங்க சமையல் வேலையை கூட நீ தான் பாக்கணுமான்னு கேட்க நான் மேனேஜ்மெண்ட்ல இருந்தேன், கிட்டத்தட்ட எல்லா வேலையும் தெரிஞ்சு வச்சுக்கணும்னு ஷூஹோ சொல்றா. ஓ அதான் நல்லா பாக்குறியா அப்படின்னு யாவ் கேக்குறான். உடனே நானா பாக்குறா, எதுக்கு இந்த பையன் கல்ல போடுறான் அப்படிங்கிற மாதிரி. அது யாவுக்கு புரிஞ்சிருது. இல்ல இல்ல சும்மா தான் அந்த பக்கமா வந்தேன், நான் வேலையை பாக்குறதுக்கு கிளம்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். வேலை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நானா ரெஃப்ரெஷிங்கா ஒரு ட்ரிங்க் போட்டு ஷூஹோக்கு கொடுக்குறா. நீ பண்ண எல்லா ஹெல்ப்புக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ், இது ரோஸ் டீ, இது ரொம்ப நல்லா இருக்கும், சில்லுன்னு வேற இருக்கும், குடிச்சு பாருன்னு சொல்ல சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஷூஹோவும் சொல்லிக்கிட்டு இருக்கா. ஷீஷி தானே இந்த ஹோட்டலுக்கு ஓனர், அவங்களையே காணோம் அப்படின்னு ஷூஹோ கேட்க, ஷீஷி ஓனரா? அவங்க எல்லாம் ஓனர் கிடையாது, யாவ் இருக்கான்ல இது அவனோட தான், அவன் ஒரு தலைமையில ஒரு பெரிய டீம் மாதிரி உருவாக்கிட்டு நம்ம எல்லாரையும் இப்படி பிரிச்சு கொடுத்திருக்கான் அப்படின்னு அப்போ நானா சொல்லிட்டு இருக்கா. ஓ அப்படியா கதன்னு ஷூஹோ யோசிக்க ஆரம்பிக்கிறா. வெளியே எட்டி பாக்குறா. 2 பார்ட்டிஸ் கொஞ்ச நேரம் வேலை பார்த்துட்டு டயர்டாயி அப்படியே தூங்கி போயிருக்காங்க. இதை பார்த்ததுமே மறுபடியும் நம்ம ஷூஹோக்கு அவ ஃப்ரெண்டு ஞாபகம் வந்துருச்சு. பெரிய வயசாயிட்டு வயசானதுக்கு அப்புறம் நம்ம என்னடி பண்ணுவோம் அப்படின்னு அவ கேட்டிருந்திருக்கா. அதை பத்தி யோசிச்சு பார்த்துட்டு நான் இருக்கேன், இப்ப நீ என் கூட இல்ல அப்படின்னு ஷூஹோ மனசுல யோசிச்சுட்டு இருக்கா. இங்க யாவ் கிளம்பி பக்கத்துல ஏதோ வேலை இருக்குன்னு கிளம்பி போயிட்டு இருக்கான். அப்போ அவன் ஃப்ரெண்ட் ஒருத்தன் வருவான்ல, நைட்டு கூட ஹோட்டல் வச்சிருப்பான்ல, பகல் எல்லாம் டாக்ஸி ஓட்டுவான் போல ஆட்டோ மாதிரி. எங்கடா போற அப்படின்னு ஷூஹோ கேட்க, இல்லடா இந்த ஆட்டோ வித்துட்டு கையில இருக்கிற காசையும் சேர்த்து கார் வாங்க போறேன், சிட்டில போய் கார் ஓட்டி பொழைக்க போறேன், என் பொண்ணை எங்க அம்மா கிட்ட விட்டு போயிருவேன், இங்க என்னடா பொழப்பே இல்ல, டூரிஸ்டுங்களும் ரொம்ப கம்மி ஆயிட்டாங்க, டிரைவர்ஸ் தான் நிறைய இருக்காங்க அப்படின்னு அவன் புலம்ப ஆரம்பிக்கிறான். அது உடனே கேட்டதும் யாவுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. பக்கத்துல இருக்கிற மளிகை கடைக்கு போயிடுறான், ஏதோ பல்பு வாங்கணும் ஷீஷி கேட்டா அப்படின்னு. அந்த கடையில இருக்க பொண்ணுதான் நம்ம யாவை பார்த்து நல்லா கல்ல போடுவாள்ல, உங்க அப்பா என்கிட்ட நேத்து தான் பேசினாரு அப்படின்னு யாவ் சொல்ல, என்ன சொன்னாரு, என்ன உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறாரா அப்படின்னு அந்த பொண்ணு கேக்குறா. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அந்த எம்ப்ராய்டரி ஷாப் இருக்குல்ல அங்க வேலையில சேரு, ஏதாவது ஒரு திறமையாவது கத்துக்கலாம், எத்தனை நாள் இங்கே இருப்பேன்னு கேட்க, அதெல்லாம் நல்லா இருக்க முடியாது, அங்க இருக்க பாட்டிங்களுக்கே எம்ப்ராய்டரி போட்டு போட்டு சரியா கண்ணு தெரிய மாட்டேங்குது, பில்ல பே பண்ணிட்டு ஒழுங்கா கிளம்புடா அப்படின்னு சொல்லிடுறா. உன்னை யாவும் அங்க இருந்து கிளம்பி வந்துடுறான். யாவ் நேரா அந்த ஹோட்டலுக்கு வந்துடுறான். ஷூவா சொல்லிக்கிட்டு இருக்கா, மாடியில கூட 2 ரூம்ல லைட் போடணும்னு நானா சொன்னாங்க அப்படின்னு, நான் போய் போட்டு வரேன் அப்படின்னு அவன் கிளம்பிடுறான். இப்ப நம்ம ஷூகோ தைமா 2 பேரும் மட்டும் தான் இருக்காங்க. இந்த எம்ப்ராய்டரி ஷாப் இருக்குல்ல அதுக்கும் ஓனர் யாவ் தான். அவன் தான் அவனோட கை காசை போட்டு எம்ப்ராய்டரி ஷாப் மாதிரி வச்சு இங்க இருக்கிற எல்லா ஆன்டிஸ்க்கும் பார்ட்டிஸ்க்கும் வேலை கொடுத்திருக்கான். அதை கத்துக்கிறதுக்கு நிறைய பேர் வராங்க, பெரிய அளவுல அவனுக்கு வருமானம் எல்லாம் கிடையாது, ஆனா ஊருக்காக அதை பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு தைமா சொல்லிட்டு இருக்கா. இவன் இவ்வளவு நல்லவனா அப்படின்னு ஷூகோ யோசிக்க ஆரம்பிக்கிறா. அப்ப அந்த ஆன்டிஸ் எல்லாம் 2-3 பேர் யுவானை பத்தி பேசுறதுக்கு உட்காடுறாங்க. இவங்க இப்படிதான் பேசுறதுக்கு உட்காந்துட்டாங்களா, அவ்வளவுதான், எத்தனை பேர் தலையை உருட்ட போறாங்க பாரு அப்படின்னு தைமா சொல்லிக்கிட்டு இருக்கா. ஷீஷி இந்த இடத்தோட மேனேஜர் மட்டும் தான், நீ உங்களை ஓனர்னு நினைச்சுக்கிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு தைமா கேட்க, ஆமா அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா நீ ரூம்குள்ளேயே இருக்க, உனக்கு எப்படி இவ்வளவு விஷயம் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு கேட்க, நானா இருக்கான்ல, நானும் அவ்வளவு சாப்பிடும் போது நிறைய காசிப் பேசுவா, இந்த சிட்டில இந்த வில்லேஜ்ல எவ்வளவு காசிப் தெரியுமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தைமா அங்க இருந்து கிளம்பி போயிடுறா. இந்த ஆன்டிஸ் எல்லாம் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. ஷூகோவை பாக்குறாங்க. வா வா எங்க கூட உட்காரு அப்படின்னு அவளையும் கூப்பிட்டு பக்கத்துல உட்கார வச்சுக்கிறாங்க. எவ்வளவு அழகா இருக்கா பாரு, இவளுக்கு 30 வயசு ஆச்சான், ஆனா 30 வயசு ஆன மாதிரியே தெரியல, ஸ்கின் எல்லாம் கூட சாஃப்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கைரேகையை காட்டுமா, நீ ரொம்ப பெரிய ஆளாக போற, உனக்கு நல்ல வளமான வாழ்க்கை வரைய போகுது அப்படின்னு சொல்ல அந்த இடத்துக்கு யாவ் வந்துடுறான். அவனும் பக்கத்துல உட்காடுறான். ஏண்டா யுவானை பத்தி கண்டுக்காம இருந்துட்டு இருக்க, எல்லாரும் என்ன தெரியுமா பேசிக்கிறாங்க, உனக்கும் யுவானுக்கும் வேற வேற அம்மா ஒரே அப்பா இல்ல, அதான் உங்க சித்தி உன்னை ஓவரா கொடுமைப்படுத்திட்டாங்க போல, அதான் யுவானை நீ கண்டுக்காம நீயும் கொடுமைப்படுத்துறன்னு எல்லாரும் பேசிக்கிறாங்கடான்னு சொல்ல யாவ் பாக்குறான். ஆன்டிஸ் அதெல்லாம் அவங்க பேசிக்கிட்டோம், இது எதுக்கு நீங்க என்கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க, அதெல்லாம் நான் எதையும் கண்டுக்க போறது இல்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். பாவம் பேண்ட்லயே கக்கா போயிட்டு அந்த பையன் படுற கஷ்டம் கொஞ்சம் நஞ்சமா அப்படின்னு சொல்ல, இந்த விஷயத்தெல்லாம் முதல்ல உங்களுக்கு யாரு பரப்பி விட்டது, அந்த லீக்கர் யாருங்கிறத முதல்ல நான் கண்டுபிடிச்சே ஆகணும், இதுக்கு மேல டென்ஷன் ஆகாதீங்க, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், யுவான் என்ன பண்ணுவான்னு எனக்கு தெரியும், நீங்க கண்டுக்காம இங்க இருந்து போங்கன்னு சொல்ல பாட்டி பாக்குறாங்க. சரி ஓகேன்னு 2 பேர் கிளம்பிடுறாங்க. அதுல இந்த ஸ்ட்ரிக்டா ஒருத்தங்க இருப்பாங்கல்ல அவங்க மட்டும் எனக்கு ஒரு மாதிரி கவலையா இருக்குப்பான்னு சொல்ல யாவ் பாக்குறான். இங்க வாங்க, உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் சொல்லுவேன், யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு காதுல போய் கவலைப்படாம இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த விஷயத்த சொல்றேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இங்க யுவான் ஹோட்டல்ல சர்வர் வேலை பாக்குறான். கிடுக்கிடுன்னு பிஸியா வேலை பார்த்துட்டு இருக்கான். கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு போய் வெளியே உட்காடுறான். நான் எவ்வளவு சூப்பரா வேலை பாக்குறேன் பார்த்தல, இன்னும் நான் போனை கூட ஸ்விட்ச் ஆன் பண்ணல, உன்கிட்ட பேசுறதுக்காக தான் ஸ்விட்ச் ஆன் பண்ணிருக்கேன் அப்படின்னு யுவான் அந்த ஷியான் ஒரு பையன் இருப்பான்ல அவனுக்கு போன் பண்ணி சொல்லிட்டு இருக்கான். இங்க எல்லாரும் உன்னை பத்தி கொஞ்ச நாள் பேசிட்டு இருந்தாங்க, அப்புறம் யாரும் கவலைப்படுற மாதிரி தெரியல, உங்க அண்ணனே நீ காசு தீர்ந்ததுக்கு அப்புறமா சீக்கிரமா வீட்டுக்கு வந்துருவேன்னு சொன்னாருடா அப்படின்னு சொல்ல, காசு தீர போதா, நானே வேலை பாக்குறேன், சம்பாதிக்க போறேன், எனக்கு எப்படி காசு தீரும், நான் கண்டிப்பா வீட்டுக்கே திரும்பி போக போறது இல்ல, ஷியானா நீ எப்போ ஷாங்காய் கிளம்பி போற அப்படின்னு கேட்க, சீக்கிரமா கிளம்பிடுவா அப்படின்னு அவன் போனை கட் பண்றான். யுவான் மறுபடியும் போன்
போனை கட் பண்ணி ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி பாக்கெட் குள்ள வச்சுக்கிறான். இங்க இன்னொரு பக்கம் இந்த ஷியா இருக்கான்ல, யாருக்கோ மெசேஜ் அனுப்புறான் போல, அவங்க ரிப்ளையே பண்ணல போல. ஒரு மாதிரி அதை பார்த்து திருன்னு முழிச்சிட்டு இருக்கான். அடுத்த நாள் காலையில தான் அவன் ஷாங்காய் கிளம்புறான். டாக்ஸி வருது, அங்கிருந்து கிளம்பி ஊருக்கு போயிடுறான். இன்னொரு பக்கம் நம்ம ஷூஹோ கிளம்பி இன்னைக்கு ஒரு ரன்னிங் போயிட்டு வரலாம் அப்படின்னு சூப்பரா ஜாகிங் போயிட்டு இருக்கா. அதே மாதிரியே யாரும் முக்கியமான ஒரு ஆளை பார்க்கணும்னு கோட் சூட் எல்லாம் போட்டு கிளம்பிட்டு இருக்கான். கிளம்பும் போது பாட்டி பாக்குறாங்க, சாப்பிடாமலே கிளம்புற, இந்த பாலையாவது எடுத்துட்டு போ, இந்த 2 ரொட்டி போட்டிருக்கேன், போற வழியில சாப்பிட்டே போ அப்படின்னு கொடுத்து அனுப்புறாங்க. ஷூகோவை பாக்குறான். என்ன ஜாகிங்கா, போ எனக்கும் வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு இருக்கான். ஷூகோ நல்லா துள்ளி குதிச்சு வயக்காட்டுக்குள்ள ஜாகிங் போயிட்டு இருக்கா. அப்புறம் இன்னொரு பக்கம் அந்த உடன் ஷாப் இருக்கும்ல, அந்த இடத்துக்கு ஓனர் வந்துடுறாரு. எங்க ஷியா இன்னும் வரலையான்னு கேட்க, ஷியா தான் வேலையை விட்டானே, அதுவும் இல்லாம உங்களுக்கு ஒரு லெட்டர் எழுதி வச்சிருக்கான்னு சொல்ல, இன்னையில இருந்து அவன் வரமாட்டானா, அதை மறந்துட்டேனே லெட்டர் ஓபன் பண்றாரு. மாஸ்டர், நான் என்ன வந்து மன்னிச்சிருங்க, உங்க முகத்துல முழிக்கிறதுக்கான தைரியம் இல்ல, அதான் ஊருக்கு போகும்போது உங்ககிட்ட சொல்லாம போயிட்டேன். நிறைய சம்பாரிச்சிட்டு வந்து உங்களுக்கு எவ்வளவு நன்றி கடன் பட்டிருக்கேனோ அதுக்கெல்லாம் திருப்பி கைமாறு செய்வேன் அப்படின்னு எழுதியிருக்கான். இது 3 லைன் தான் இருக்கு. இது ஒரு லெட்டரா, இதை கொடுத்துட்டு போயிருக்கானா அப்படின்னு அவர் கண்டபடி கத்திட்டு அங்கிருந்து வெளியே போறாரு. ஷீஷி பாக்குறா, நீங்க வந்து இந்த ஆண்டி இருக்காங்கல்ல, எம்ப்ராய்டரி ஷாப்ல மேனேஜரா இருக்காங்கல்ல, அவங்கள போய் பாருங்க, உங்களை வந்து ஷூகோ பார்க்க சொல்லியிருந்தான். அது மட்டும் இல்லாம ஷூகோ உங்க வேலையா தான் டவுனுக்கு கிளம்பி போயிருக்கான்னு சொல்ல, அப்படியா அப்படின்னு அவரும் கிளம்பி, இந்த மாஸ்டரும் கிளம்பி போறாரு. அந்த எம்ப்ராய்டரி ஷாப்ல மேனேஜர் இருக்காங்க, அவங்க கூப்பிட்டு உட்கார வைக்கிறாங்க. இப்போ நம்மளதெல்லாம் பழைய காலைகள் தான், ரொம்ப கஷ்டம் தான், நான் இல்லைன்னு சொல்லல. நானும் எம்ப்ராய்டரிய எனக்கு விவரம் தெரிஞ்சதுல இருந்து போட்டுட்டு இருக்கேன். நீங்க எவ்வளவு ஆர்வமா அந்த சிலையெல்லாம் கார்வ் பண்றீங்களோ அதே மாதிரிதான் நானும் என் கலையை தெய்வமா மதிக்கிறேன். ஆனா இப்போ ஆன்லைன் ஒரு பிசினஸ் இல்லாம இருந்தா எப்படி அது யங்ஸ்டர்ஸ்க்கெல்லாம் போய் ரீச் ஆகும்? நம்ம காலம் மாறிடுச்சு, நமக்கு தெரியுதுல்ல, அதுக்கேத்த மாதிரி நம்மள கொஞ்சம் மாத்திக்கணும். இங்க பாருங்க, நாங்க ஆன்லைன்ல நிறைய விளம்பரம் போட்டதால சிட்டில இருந்து நிறைய பேர் உங்களுக்கு பிரேக் கிடைக்கும் போதெல்லாம் எம்ப்ராய்டரி கத்துக்கிறதுக்காக இங்க வராங்க. இது மூலமா நாங்க ஒரு ப்ராஃபிட் பாக்குறோம் அப்படின்னு நமக்கு சொல்லிக்கிட்டு இருக்க. இதை பத்தி தான் எப்ப பாரு நம்ம சொல்லிக்கிட்டே இருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு இவர் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. சரிம்மா அப்படின்னு அங்க இருந்து கிளம்பி போறாரு. அடுத்த நாள் காலை ஆகுது. நம்ம தைமா எந்திரிக்கிறா. ஏச்சு அவ பாட்டுக்கு வந்து உட்காந்துட்டு இருக்கா. பார்த்தா நம்ம ஷூஹோ இன்னைக்கு குக் பண்ணிட்டு இருக்கா. நல்லா கலக்கலா குக் பண்ணிட்டு வாசம் தூக்க ஆரம்பிக்குது. தைமா சாப்பிட போலாமா அப்படின்னு கூப்பிடுறா. ஷூகோவும் தைமாவும் சாப்பிட போகும்போது நம்ம குரு மெடிடேஷன் பண்ணிட்டு இருக்காரு. குரு சாப்பிட வரீங்களான்னு கேட்க கண்ணையே அவர் திறக்கல. சரி, அவர் வரமாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஷூகோவும் தைமாவும் அங்க இருந்து போயிடுறாங்க. பார்த்தா அடுத்த 3வது செகண்ட் அங்க போய் உட்காந்து இந்த 2 பேர் சமைச்சதை நல்லா சாப்பிட்டுட்டு இருக்காரு. ஆஹா, அருமை, வினிகர் போட்டியோ சூப்பரா இருக்குமா, கலக்கலா இருக்குமா அப்படின்னு தவத்து கூட கழிச்சிட்டு சாப்பாடு வாசத்துல மெய் மறந்திருக்காரு. ஒருத்தரை பாக்குறதுக்காக கிளம்பி வந்தான்ல, ஒரு ஹோட்டல் புதுசா பில்ட் பண்ணிருக்காங்கல்ல, அதோட ஓனர் இவர் தான். இல்லப்பா, இப்ப வந்து நம்ம மெஷின்ல ரெடி பண்ண மரத்தெல்லாம் வாங்கணும்னு வச்சுக்கேன், ரொம்ப கம்மி விலை. அதுவும் சாதாரண ஆளுங்களுக்கு அது மெஷின்ல பண்ணதா கையில பண்ணதான் தெரிய கூட தெரியாது. ஆனா இதுவே நான் வந்து கையில பண்ணது கைவினை பொருட்கள்னு வாங்கினேன்னா நிறைய செலவாகும்பான்னு சொல்ல பாத்துட்டு இருக்கான். சார், நீங்க ரொம்ப ஹானஸ்டா பேசுறீங்க, அதே மாதிரி நானும் உங்ககிட்ட ஹானஸ்டா பேசிடுறேன். உங்க ஹோட்டலோட தீமே சைனீஸ் ட்ரெடிஷனல் மாடர்ன், அதாவது ட்ரெடிஷனலிட்டியை எப்படி மாடர்னா கன்வெர்ட் பண்றதுங்கறத தீமை வச்சுதான் ஹோட்டல் ரெடி பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க யோசிச்சு பாருங்களேன், ஒரு பையன் இருக்கான், வில்லேஜ்லயே வளர்றான், அம்மா அப்பா ரொம்ப பிஸியா இருந்திருக்காங்க, வில்லேஜ் மக்கள் தான் அவனோட ஒட்டுமொத்த குடும்பமா இருந்திருக்காங்க. அப்படிப்பட்டவன் ஒருத்தன் திடீர்னு சிட்டில ஜாப் கிடைச்சு போயிடுறான். ஆனா அவன் மனசு கிராமத்திலே தங்கிடுது. அப்புறம் ஒரு நாள் அவன் கிளம்பி வந்து இந்த கிராமத்துல இருக்கிற பாட்டி தாத்தாவும் பாவம், யங்ஸ்டர்ஸும் பாவம் அப்படின்னு ஒரு பெரிய டீம் மாதிரி ரெடி பண்ணிருக்கான். எம்ப்ராய்டரி ஷாப் எல்லாம் வச்சிருக்கவங்க ஆன்லைன்ல விளம்பரம் பண்றாங்க, காய்கறி எல்லாம் ஆன்லைன்ல விற்க ஆரம்பிக்கிறாங்க. இதை பாக்குறதுக்கு டூரிஸ்டுங்க நிறைய பேர் வராங்க. டூரிஸ்ட் தங்குறதுக்கு அந்த இடத்துல நிறைய இடத்தெல்லாம் ஏற்பாடு பண்ணி லாட்ஜ் எல்லாம் ரெடி பண்ணறான். இப்படி பண்ணும்போது இந்த இடமும் டெவலப் ஆகுது, அங்க இருக்கிறவங்களுக்கும் வசதி கிடைக்குது, அதே மாதிரி வரவங்களும் ஹாப்பியா இருக்காங்க. இது எப்படி இருக்கு அப்படின்னு கேட்க, இதை கேட்கறதுக்கு எங்கேயோ படிச்ச மாதிரி இருக்கு, சினிமா கதை மாதிரி இருக்குன்னு மத்தவங்க எல்லாம் சொல்றாங்க. இது நிறைய இடத்துல இந்த மாதிரி நடந்திருக்கு, அதுக்காக தான் சொல்ல வரேன். இப்போ அதே மாதிரி கான்செப்ட் தான் உங்களோட ரெஸ்டாரண்ட்டும். இவ்வளவு தள்ளி இருக்கிற உங்க ரெஸ்டாரண்ட்க்கு நிம்மதியா இருக்கணும்னு வரவங்க உண்மையான கலையை பார்த்தா தானே சார் நல்லா இருக்கும். அதை விட்டுட்டு ஜஸ்ட் நம்ம ஏதோ ஒண்ணு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணா அது வந்து ஃபுல்ஃபில் ஆகுமா, உங்க மனசுக்கு கட் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு இவன் கேள்வி கேட்க, கரெக்ட் தான்ப்பா நீ சொல்றதும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேச ஆரம்பிக்கிறாரு. அவர் கூட கம்பெனி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம கொஞ்சம் குடிச்சு வச்சிருக்கான். சோ மறுபடியும் திரும்பி போகும்போது கார்ல டிரைவர் போட்டு அங்க கூட ஒரு ஃப்ரெண்ட் இருந்தார்ல, அவரே அனுப்பி வைக்கிறாரு. நேரா பாட்டியை பார்க்க வந்துடுறான். என்னப்பா போன வேலை என்னாச்சுன்னு கேட்க, ஓகே தான், நான் டீல முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். கலக்கிட்ட ஆரஞ்சு பழம் சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி ஊட்டி விட்டுட்டு இருக்காங்க. யாவோட ஃப்ரெண்ட் ஒருத்த நைட் ஹோட்டல் வைப்பான்ல, அந்த பையன் கிட்ட வந்துட்டு ஷூஹோ அன்னைக்கு நைட்டு டின்னர் சாப்பிட வரா. அவ பேச
ஆரம்பிக்கிறா. எனக்கு ஒரு விஷயம் தெரியுமாமா, நான் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு பொண்ணு பாக்குறதுக்காக எங்க அம்மா ஒரு பொண்ணோட பேரை எனக்கு கொடுத்தாங்க. நான் கால் பண்ணி பார்த்தா அந்த பொண்ணு யாவோட நம்பரை தான் என்கிட்ட கேட்டா. எனக்கு எப்படி இருந்திருக்கும்னு கேட்க ஷூகோ சிரிக்கிறா. கொடுத்தீங்களா அப்படின்னு. கொடுத்தேன், இல்லைன்னா எனக்கு அசிங்கமா போயிருக்குமே அப்படின்னு ஃப்ரெண்டு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனா என்ன பண்றது, யாவு ரொம்ப பிஸியான பையன். இப்ப பாரு படிப்பு படிப்புன்னு சுத்திட்டு இருப்பான். பொண்ணுங்க கூட சுத்துறதுக்குலாம் அவனுக்கு டைமே இல்லைன்னு சொல்ல, என்னடா என்ன பத்தி பேசிட்டு இருக்க மாதிரி இருக்கு அப்படின்னு யாவ் அங்க கிளம்பி வந்துடுறான். ஆமாடா உன்னை பத்தி தான் பேசணும், அதுக்கு என்ன சாப்பிட வேணும் அப்படின்னு கேட்டுட்டு, என்ன சாலட் சாப்பிடும் முதல்ல அப்படின்னு ஃப்ரெண்டு கொடுத்துட்டு இருக்கான். யாவ் ஷூகோ பக்கத்துல போய் உட்காந்துக்கிறான். ஷூகோ உடனே யுவான் நம்பருக்கு கால் பண்ணி பேசுங்க அப்படின்னு கொடுக்குறா. கட் பண்ணிட்டு நான் பாத்துக்கிறேன்னு சொன்னேன்ல அப்படின்னு யாவ் சொல்ல, உங்களுக்கு கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஷூகோ திட்ட ஆரம்பிக்கிறா. ஆமா எனக்கு பொறுப்பு இல்ல, நீதான் ஆனா உண்மையான அக்கா மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு யாவ் அவளை கிண்டல் பண்ணிட்டு இருக்கான். இந்த மலைக்கு பின்னாடி ஒரு கடை இருக்கு, அங்க போய் சாப்பிட்டு பாத்தியா, ரொம்ப டேஸ்டா இருக்கும்னு சொல்ல, ஏன் உங்களுக்கு வியாபாரம் ஓடலையாக்கும், என்னையும் தைமாவையும் எங்க அனுப்புறதுக்கு பிளான் பண்றீங்க, யார் யாருக்கெல்லாம் வியாபாரம் ஆகலையோ அவங்க டீடைல்ஸ் எல்லாம் எனக்கு கொடுத்து இங்க போ அங்க போன்னு உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வருமானம் பார்த்து கொடுக்குறீங்க. எனக்கு இதுக்கும் மேல மேன்மேட் இடத்துக்குலாம் போறதுக்கு ஐடியாவே இல்ல. சும்மா யாருக்குமே தெரியாத அழகான இடம் இருந்தா அதாவது சொல்லுங்க, நான் அங்கதான் போவேன் அப்படின்னு ஷூகோ சொல்லிட்டு இருக்கா. அவ்வளவுதானே, நல்லா போலாம், பிரச்சனையே கிடையாது, ஏன் போனா என்ன ஆனா அப்படின்னு யாவ் கேள்வி கேட்க, உங்களுக்கு என்ன பத்தி தெரியாது, நான் நேச்சர் கூடயே வாழவே இல்ல. இப்ப ஃபுல்லா நான் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி வேலை பார்த்துட்டு இருந்தேன், ஒரு 10 வருஷமா. அதுக்கு முன்னாடி லைஃபை என்ஜாய் பண்ண என்ன நினைக்கிறீங்க? இல்ல, படிப்புன்னு படிச்சுட்டு இருந்தேன். நான் யாருங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கே எனக்கு டைமே கிடைக்கல. ஆனா நடந்து வேலை பார்த்து என் கால்ல வளைஞ்சு வரும்ல பாதத்துல, அதுவே தேஞ்சு சப்ப பாதமா ஆயிடுச்சுன்னு சொல்ல யாவ் சிரிக்கிறான். ஒருத்தங்க கஷ்டத்தை சொல்லும் போது யாராவது சிரிப்பாங்களா? மண்டையில மசாலா இருக்கா அப்படின்னு ஷூகோ கேக்குறா. சாரி இதை கேட்கறதுக்கு கொஞ்சம் காமெடியா தான் இருக்கு, பரவாயில்ல, மோர் பவர் டு யூ அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு சீயர் சொல்லிக்கிட்டு இருக்கான். சின்ன வயசுல ரொம்ப நாட்டியான குழந்தையான்னு இருந்திருப்ப போலன்னு யாவ் சொல்ல, அப்படிலாம் சொல்ல முடியாது, ஆனா பாட்டி தான் வளர்த்தாங்க. உங்க பாட்டியை பார்க்கும்போது எனக்கு ஏன் பாட்டி ஞாபகம் வந்துருது. 2 பேர்கிட்டயும் ஒரே வாசம் அடிக்குது, ஃப்ரெஷ்ஷா பேக் பண்ணி எடுத்த பிரெட் மாதிரின்னு சொல்ல, இப்படி கூட ஒருத்தங்க கிட்ட இருந்து வாசம் அடிக்குமா, என்ன கன்றாவியான காம்பினேஷன் இது அப்படின்னு சொல்லிட்டு யாவ் கேக்குறான். அதெல்லாம் வந்துட்டு நல்ல அறிவு இருக்கவங்களுக்கு, சென்ஸ் இருக்கவங்களுக்கு தான் புரியும்னு ஷூஹோ சொல்லிட்டு இருக்கா. இங்க நம்ம யுவான் ஹோட்டல்ல வேலை பார்க்கறதுக்கு சாப்பாடு ட்ரே எடுத்துட்டு வரும்போது நல்ல சாப்பாடு ட்ரேயை டேபிள்ல அடிச்சு கீழே கொட்டிடுறான். சாரி அப்படின்னு கீழே இருக்கிறதெல்லாம் கிளீன் பண்ணும்போது அங்க நிக்கிற பொண்ணு ஒருத்தி டக்குன்னு ஷூவால அவனை எட்டி உதச்சிடுறா. சாரி தெரியாம பட்டுருச்சு அப்படின்னு. யுவானுக்கு ரொம்ப அவமானமா போயிடுது. தனியா போய் உட்காந்து அழுதுட்டு இருக்கான். கூட ஒரு பையன் வேலை பாக்குறான்ல, அவன் வந்துட்டு, நீங்க இருக்காத, இந்த வாரம் சம்பளம் வாங்கிட்டு நீ ஊரை விட்டு கிளம்பி போயிடு, உங்க அண்ணா கிட்டேயே போயிடு, உன சின்ன வயசுல இருந்து செல்லம் கொஞ்சம் வளர்த்துட்டாங்க, நீலாம் இங்க தாங்க மாட்டடா அப்படின்னு சொல்ல, என்ன இடம் இது, இப்படி வெயில் அடிக்குது, காத்தே அடிக்க மாட்டேங்குது அப்படின்னு யுவான் புலம்ப ஆரம்பிக்கிறான். நீ எப்படிடா இங்க வேலை பாக்குற அப்படின்னு ஃப்ரெண்டு கிட்ட கேக்குறான். எனக்கா, என் அம்மா அப்பாவும் டிவோர்ஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க, எனக்கு போறதுக்கு வீடுன்னு ஒண்ணு இல்ல, சோ எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் இதான் என்னோட வாழ்க்கை, நான் வாழ்ந்துதான் ஆகணும். அதே மாதிரி நான் சின்ன வயசுல இருந்தே கஷ்டப்பட்டு வளர்ந்தேன் அப்படிங்கறதால இது எனக்கு பழகி போயிடுச்சு. ஆனா நீ அப்படி கிடையாது, சின்ன வயசுல இருந்து உனக்கு செல்லம் கொடுத்து பேம்பர் பண்ணி வளர்த்துருக்காங்க, அதனால என்னையும் உன்னையும் கம்பேர் பண்ணிக்காத, இந்த இடத்துல இருந்து நீ கிளம்பி போயிடு. உனக்கு இன்னும் புரியல, என் அப்பாக்கு நான் அன்னைக்கு கால் பண்ணேன், ரொம்ப கஷ்டமா இருக்கேன்னு, போன் நம்பரை மாத்திருக்காரு போல, போன் நம்பர் சர்வீஸ்லயே இல்ல, எனக்குன்னு யாரும் இல்லடா, ஆனா உனக்குன்னு சொல்லிட்டு இவ்வளவு பேர் இருக்காங்கல்ல, நீ எவ்வளவு பிளஸ்ட்னு சொல்லிட்டு உனக்கு இன்னும் தெரியல, பாத்துக்கோன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட் அட்வைஸ் பண்ணிட்டு உள்ள போயிடுறான். யுவானுக்கு இன்னும் ஃபீலிங் ஆயிடுது. இங்க அடுத்த நாள் யாவ் அவன் பிசினஸ் பாக்கிறதுக்கு போக ஷீச்சி சொல்லிட்டு இருக்கா. எனக்கு என்ன பண்றதுனே தெரியல, இந்த பாட்டிமா 3 நாள்ல 2 ஆர்டரை மாத்தி சென்ட் பண்ணி வச்சிருக்காங்க, அது மட்டும் இல்லாம கொஞ்சம் டைம் கிடைச்சா கூட கதை பேசுறதுக்கு கிளம்பி போயிடுறாங்க அப்படின்னு சொல்ல, நமக்கு தெரிஞ்சவங்களே வேலைக்கு வைக்கிறதுல இந்த ப்ராப்ளம் இருக்கு, முடிஞ்ச அளவுக்கு ஸ்ட்ரிக்டா இருந்துக்கோ, பாத்துக்கலாம் அப்படின்னு யாவ் ஐடியா கொடுத்துட்டு இருக்கான். இருந்தாலும் இந்த மேனேஜ் பண்றது கஃபேவை கொஞ்சம் கஷ்டமா இருக்குன்னு சீச்சி சொல்ல, அதுக்குதான் ஷூஹோ இருக்கால, அவளை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், சும்மா தானே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேச ஆரம்பிக்க, அவளே ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக வந்திருக்கா, அவள் அப்படி நம்ம வேலை செய்ய முடியும்னு சீச்சி கேக்குறா. என் பாட்டி மேல அவளுக்கு ஒரு பயங்கர பாசம் இருக்கு, பாட்டி கொஞ்சம் பேசுற மாதிரி பாவமா பேசினாங்கன்னு வச்சுக்கோயேன், ஷூ கண்டிப்பா மசிஞ்சிருவா அப்படின்னு யாவ் சொல்றான். அடப்பாவி, இமோஷனல் பிளாக்மெயில், இப்படி பண்ண வைக்கிறியே, நீலாம் உருப்பிடுவியா அப்படின்னு சீச்சி திட்டிக்கிட்டு இருக்கா. இங்க ஷூஹோ மெடிடேஷன் பண்றதுக்காக குரு கூட உட்காந்துருக்கா. ஒரு கட்டத்துக்கு மேல முடியல, தும்மல் போட்டு அங்கிருந்து ஏஞ்சி போயிடுறா. குரு பாக்குறாரு, என்ன மாதிரி வர முடியுமா அப்படின்னு நக்கலா சிரிச்சுட்டே கண்டினியூ பண்ணிட்டு இருக்காரு. யாவ் மாஸ்டரை பாக்கிறதுக்கு வந்துடுறான், கார்விங் மாஸ்டரை. அப்ப அவர் சொல்றாரு, இல்லப்பா அன்னைக்கு என்கிட்ட சொன்னாங்க, எனக்காக தான் நீ கேட்க போனேன்னு, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் இருக்கட்டும் மாஸ்டர், ஆனா உண்மையாவே காலம் ரொம்ப மாறிடுச்சு, என் பாட்டி கூட சொன்னாங்க காலம் மாறிடுச்சுன்னு, அதுக்கேத்த மாதிரி நம்ம மாறிதான் ஆகணும், நமக்கு வேற வழியே இல்ல மாஸ்டர் அப்படின்னு சொல்ல, ஆமாப்பா ரொம்ப மாறிடுச்சு அப்படின்னு மாஸ்டரும் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இங்க இந்த ஷியா ஊருக்கு போனால, அவங்க அம்மா பர்ஸ் எடுத்து பாக்குறாங்க, அதுல இந்த கார்டு காணாம போயிருக்கத கண்டுபிடிச்சிடுறாங்க, பணம் வேற குறைஞ்சிருக்கு. சீச்சிக்கு போன் பண்ணிட்டு, உன் தம்பி கிளம்பும்
வரும்போது கார்டு எடுத்துட்டு போயிட்டான் போலடி, காசும் குறைஞ்சிருக்குன்னு சொல்ல சீச்சி பாக்குறா. சரிம்மா, ஊருக்கு போயிருக்கான், அவன்கிட்ட காசு இல்லாம என்ன பண்ணுவான், பாத்துக்கலாம் விடு அப்படின்னு போனை கட் பண்றா. இல்லடி என்கிட்ட சொல்லிருக்கணும்ல அப்படின்னு அவங்க அம்மா திட்டிட்டே போனை வைக்கிறாங்க. ஆனா அதுக்குள்ள சீச்சி ஷியாக்கு கால் பண்ணிட்டு, என்னடா அம்மா கார்டு எடுத்துட்டு போயிட்டியா, நான் உனக்கு ஒரு 30,000 ரூபாய் காசு அனுப்புறேன், அதை வச்சு செலவு பண்ணிக்கோ, அம்மா கார்டுல இருந்து யூஸ் பண்ணாத, அம்மா எவ்வளவு கஞ்சமா இருந்து காசு சேர்த்தாங்கன்னு உனக்கு தெரியும்லன்னு சொல்ல, இல்லக்கா வேண்டாம், நான் சும்மா தான் எடுத்துட்டு வந்தேன், எனக்கு நீ காசெல்லாம் அனுப்பாத அப்படின்னு ஷியா சொல்லிடுறான். அப்போ உடனே பக்கத்துல இருக்க பொண்ணு கேட்டுட்டு இருக்கா, சேர்த்து வச்ச காசெல்லாம் எடுத்து ஒரு வேலை இன்வெஸ்ட்மெண்ட் எதுலயாவது போட்டிருப்பானோ, ஸ்டாக்ஸ் வாங்கியிருப்பானோ, இப்ப ஷாங்காய் சிட்டில நிறைய பேர் அதை தான் பண்றாங்க அப்படின்னு சொல்ல, தெரியல சேர்த்து வச்சிருப்பான்னு தான் நினைக்கிறேன் அப்படின்னு சீச்சி சொல்லிட்டு இருக்கா. ஆத்தா ஷியா இருக்கான்ல, ஷாங்காய் சிட்டி போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஓடி வரான். என்கிட்ட ஒருத்தர் ஸ்டாக்ஸ் வாங்கி தரேன் அப்படின்னு என்கிட்ட பல்கா காசு வாங்கிட்டு ஏமாத்திட்டாரு சார், எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். எல்லா காசும் அவனோடது போயிடுச்சு போல. இங்க பாட்டி கூட உட்காந்து யாவ் பேசிட்டு இருக்கான். பாட்டி சொல்லிட்டு இருக்காங்க, பாட்டி நீங்க என்ன அடிச்சு வளர்த்த மாதிரி யுவானை அடிச்சு வளர்த்திருந்தா இதெல்லாம் நடந்திருக்காதுன்னு சொல்ல, உன்னை பத்தி எல்லாரும் திட்டுறாங்கடா, உன் சித்தி உன்னை அடிச்சுட்டா போல, அதான் யுவானை கண்டுக்க மாட்டான்னு சொல்றாடா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி ஃபீல் பண்ண, பாட்டி இருக்கலாம் கவலையப்படாதீங்க, உங்ககிட்ட வேணா நான் ஒரு ரகசியம் சொல்லவா, அவனுக்கு ஒன்னும் ஆயிருக்காது, அவன் நல்லா தான் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு யாவ் சொல்லிட்டு இருக்கான். அப்ப ஷியா நேரா கால் பண்ணிடுறான் யாவுக்கு. யாவ் உடனே அப்படியா சரி ஓகே பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி முன்னாடி எதுவும் பேசாம போனை கட் பண்றான். ஷூகோ பக்கத்துல பில்டிங்ல பால்கனில இருந்துட்டு இருக்கா. ஷூகோ உனக்கு எங்க போறதுன்னு சொல்லிட்டு சில பிளேசஸ்லாம் நான் மெசேஜ் பண்ணிருக்கேன் பாரு, சுத்தி பாரு அப்படின்னு யாவ் சொல்றான். இந்த யாவ் மட்டும் ஷூகோட்ட ரொம்ப பாசமா பிஹேவ் பண்ணிருக்கான் பாரு அப்படின்னு சொல்ல, இல்ல பாட்டி அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, இவகிட்ட எனக்கு ஒரு ஹெல்ப் கேட்க தேவைப்படுது, ஆனா என்னால கேட்க முடியாதுன்னு சொல்ல, கவலைப்படாத நான் பேசுறேன், எவ்வளவு பாவமா மூஞ்ச வச்சுட்டு பேசுறேன் பாரு, கண்டிப்பா அவன் நமக்கு ஹெல்ப் பண்ணுவா அப்படின்னு பாட்டி அதுக்கு மேல ஒரு ஃப்ராட் பிளான் போட்டுட்டு இருக்காங்க. யாவ் பாக்குறான், கலக்கல் பாட்டி அப்படின்னு கிளம்பி போயிட்டு பாட்டி கிட்ட மோந்து பாக்குறான். எனக்கு என்னமோ பேக்டு பிரெட் வாசம்லாம் வரவே இல்ல, அவளுக்கு மட்டும் எப்படி வந்துச்சா அப்படின்னு அங்க இருந்து கிளம்புறான். பாட்டி பாக்குறாங்க, பைத்தியக்காரனா இருப்பான் போல அப்படின்னு சொல்லிட்டு ஷூகோ வீட்டுக்கு வரா. ஷுவனா வந்துட்டு உனக்கு கேட்கவா, என்ன மாதிரி பையனை கல்யாணம் பண்ணிக்குவேன்னு கேட்க, எனக்கு பிடிச்ச மாதிரி பையனை கல்யாணம் பண்ணிக்குவேன் பாட்டி அப்படின்னு சொல்றா. ஆனா பையன் கிட்ட பெருசா காசு இல்லாம ஏழையா இருந்தா கூட பரவாயில்லையான்னு கேட்க, பரவாயில்ல எனக்கு காசு சம்பாதிக்க தெரியும், எனக்கு பிடிச்சதுன்னா நான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொல்ல பாட்டி ஹாப்பி ஆயிடுறாங்க. அப்ப சரி அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதோட தான் இன்னைக்கு எபிசோட் முடியுது. அடுத்தடுத்து என்ன ஆக போகுது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.